ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தான் போயிருந்தோம். சூப்பர்வா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன். அதனால எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வடை சட்டி அந்த மாரி இதெல்லாம் வித்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லா மசாலா தடவி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா லைவாவே குடுத்துட்ருக்காங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் உள்ளே போனால் நெறைய கேம்ஸ். நாங்கள் போனது சண்டேஸ்லங்கிறதுனால கேம்ஸ் இவ்வளோ இருந்துச்சா என்னன்னு தெரியல. பயங்கரமா ஃபுல்லா வந்து கேம் தான். நெறையா வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிங் போட்டு இது பண்ணுறது, அப்புறம் பலூன் கேம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனா நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு, நானு, என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலிஸ் எல்லாருமே போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரிங்கா போட்டுட்ருந்தாங்க. ஒரு ₹50க்கு வந்து 10 ரிங்ஸ் குடுத்துருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 ரிங்ஸும், எனக்கு ஒரு 5 ரிங்ஸும் குடுத்தாங்க. அதில வந்து அவங்க 4 ரிங்ஸ் வந்து அவங்க எல்லாமே போட்டுட்ருந்தாங்க. போட்டுட்ருக்கும்போதே அவங்க ஃபேஸ் மாற ஆரம்பிச்சுச்சு. எல்லாமே போட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லாஸ்ட் ரிங் வந்து அவங்க வந்து தூக்கி போட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ம். வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ரிங்ஸ் வந்து த்ரோ அவுட் பண்ணிட்டேன். தூக்கி போட்டுட்டேன். எனக்கும் சரியா விழல. எங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 திங்ஸ் வந்து எடுத்தாங்க. 5 ரிங்ஸ்லயே 4 வந்து போட்டு லாஸ்ட் ஒன் மட்டும் அப்படியே சும்மா தூக்கி போட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாமி, அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2, 3 த்ரோ பண்ணேன். அது வந்து சரியா விழல. யாருக்கெல்லாம் இந்த ரிங் கேம் வந்து பீச்சுக்கு போனா பிடிக்கும் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து அவங்கள்ட்டயே கவர் வாங்கி அந்த திங்ஸ் எல்லாம் அந்த கவருக்குள்ள வச்சுட்டு அப்புறம் பீச்சுக்குள்ள போயிட்டோம். உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வித்துட்ருந்தாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் மெலன் தான் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியில பீச்சில வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டு அப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு நாங்க எல்லாருமே ஜாலியா வந்து ப்ளே பண்ணிட்டுருந்தோம். அ ரொம்ப வந்து நான் எதிர்பார்க்கல. இவ்ளோ கடை இருக்கும். இவ்ளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பீச்ல 2 பேரும் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் பஜ்ஜியும், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பஜ்ஜியும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் எடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த பீச்ல இந்த பஜ்ஜியோட சூப்பர்வா இருக்கும். ஆனா, இந்த பஜ்ஜில குடுத்துருந்த இந்த சட்னி வந்து அவ்வளவா நல்லா இல்ல. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு, அப்புறம் வந்து அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, நாங்க அதில வின் பண்ணியிருந்த அந்த கிளிய பக்கத்தில வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடலுக்குள்ள வந்து தண்ணி நோண்டுறான் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு சரி ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது, ஒரு 2, 3 கேம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த பால் கேம்ஸ் தான் அது. அந்த பால் கேம்ஸ வந்து ஃபுல்லா வந்து நானும் என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் வந்துட்டு ஒரு 2 தடவ போல திரும்ப அகைன் அகைன் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஏத்த மாரி நல்லா லக்கியா பால்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெடி, அவன் வந்து டார்கெட் பண்ணது டெடி, அது எல்லாமே கிடச்சிது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இது வந்து வின் பண்ணாங்க. ஆனா வின் பண்ணது வந்து இந்த ஒக்கையில இருக்கு பாருங்க, அந்த இவங்க கையில வச்சிருக்காங்கல்ல, அது உப்பு ஜாடி மாரி சின்னதா. அதுக்கு பதில் அதுவும் எடுத்துக்கலாம், வாளியும் எடுத்துக்கலான்னாங்க. வாளி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் அதையே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனும் கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தான். எப்படி ப்ளே பண்ணிட்டுருக்கான் பாருங்க. ஒண்ணு தூக்கியே போட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து ஜாலியா ஒன் பை ஒன்னா வந்து இந்த பாருங்க இந்த மாரி தான் தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவனுக்கு ஏத்த மாரி பேட்டு, பால்ஸ் அந்த மாரி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க இது எல்லாமே குடுத்துட்டு லாஸ்ட்டா எங்களுக்கு ஒரே ஒரு டெடி குடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் குடுத்து, டெடியா லாஸ்ட்டா வாங்கிக்கிட்டோம். ரொம்ப ஜாலியா ஃபன் அண்ட் சூப்பர்வா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். அந்த குட்டி பையனுக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது போல. அதனால 1க்கு 2 தடவையா நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம இங்க நல்லா வந்து ஒரு ஃபன் இருந்துச்சு. ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலா பீச்சுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். உண்மையாவே எனக்கு ரொம்ப பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். அத தாண்டி இந்த கேம்ஸ்லாம் கூட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியா ரொம்ப சூப்பர்வா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா அந்த குட்டி பையன் வந்து பால்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தான். அத பார்த்துட்டு நானு அப்புறம் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஒரு ரவுண்டா வந்து சுத்தி விட்டா ஒரு திங்ஸ் வந்து விழும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு.
அதுவும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ப்ளே பண்ணோம். இது வந்து ஃபைனலா ப்ளே பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் இதில் வந்து பால் விழுந்தது. இதில் வந்துட்டு அ ஏதோ இந்த ஃப்ளவர் ஜாடி மாரி விழுந்தது. அதனால எங்களுக்கு 2யுமே குடுத்துட்டு வேணா இந்த டெடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு லாஸ்ட்டா வந்து டெடிய வாங்கி குடுத்துட்டாங்க. அந்த பாலையும் அவங்ககிட்ட குடுத்துட்டு, இந்த டெடிய தான் லாஸ்ட்டா பையனுக்கு வாங்கி குடுத்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மீன் மார்க்கெட்லாம் இருந்துச்சு. போறப்ப இத பார்த்துட்டு போணும்னு சொல்லி போனோம். இங்க வந்து நெறைய கருவாடு வித்துட்ருந்தாங்க. அத தாண்டி இங்க மீன்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய மீனுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து போட்டு, ஷிப்பு எல்லாமே அங்க இருக்கு. அப்படியே எடுத்துட்டு வந்து லைவா இங்க வந்து இது வந்து ஹோல்சேல்ல வித்துட்ருக்காங்க. அதாவது இந்த பேரம் பேசி விப்பாங்கல்ல, அது மாரி வித்து அங்கேயே வந்து கட் பண்ணி குடுத்துட்ருக்காங்க. சூப்பர்வா இருந்துச்சு. இந்த போட்டெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்ஸ் காட்டுறேன் பாருங்க. சூப்பரா அங்கேயே போட்லயே அப்படியே மீன் புடிச்சிட்டு வந்து அப்படியே லைவா விக்கிறாங்களா, வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சா, கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் பாருங்க, அந்த மீன் ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணி வித்துட்ருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்த எண்ணெய் சட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். ரொம்ப ப்ரைஸ் ஹெவியா இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. எதெல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம வின் பண்ண திங்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 6, 7 திங்ஸ் மாரி இருந்துச்சு. பொருள் எல்லாம் நம்ம வின் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ரஷ்ஷு, அந்த மாரி பென்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாரி பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 கிளி, அதுக்கப்புறம் இந்த அம்மன் சாமி இது எல்லாமே நம்ம வின் பண்ணோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.